ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ப்ரோட்டோடைப்பிங் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் சீயிங் த யூஐ டிசைன். ஸோ யூஐ பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ஸோ ப்ரோட்டோடைப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் இன்றைக்கி கிளாஸில் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த யூஐ டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப். அதில் என்ன மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ், என்ன மாதிரி ட்ரான்சேஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் இட் ஹேவிங் அப்படிங்கிற மாதிரி வில் பி டிஸ்கஸிங் இன் டுடேஸ் கிளாஸ். அண்ட் ப்ரோட்டோடைப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ வே டு கிரியேட் அன் இன்டராக்டிவ் சிமுலேஷன் விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை எப்படி இது வந்து ஸ்மூத்தாக ஒரு ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக we are doing the prototype. Let's take an example again. இப்போ வந்து கூகுள் பேயில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். ஒன்ஸ் த டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அந்த டிக் மார்க் வந்து மைக்ரோ இன்ட்ராக்ஷன் மாதிரி வரும். ஸோ தட் இஸ் ஹவு த யூசர்ஸ் வில் கெட் இன்ஃபார்ம்டு தட் இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யூசருக்கு வரும். அதனால் we are doing the interaction as well. Now let's try to get into an example. யூஐயில் வந்து ஒரு கார்டு மாதிரி we can just see. ஸோ இப்போ வந்து கார்டு லேஅவுட்டுக்கு நம்ம ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணி தான் கார்டு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு மேபி ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும் ஒன்று அண்ட் வீல் ஹவ் த டைட்டில். டைட்டில் வந்து கொஞ்சம் லைக் இந்த 16 பிக்சல்ஸ் கொஞ்சம் பிகர் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 16 or 20 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் மேக்கிங் இட் போல்டு. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் டி கொடுத்து ஐம் டூப்ளிகேட்டிங் அண்ட் இதுக்கு வந்து சப்டெக்ஸ்ட் மாதிரி அது கொடுக்கறதுக்கு அதுக்கு லெஸ் இம்பார்ட்டண்ட் தானே. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வி ஆர் கிவிங் அ சப்டைட்டில் இது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ப்ரைஸும் கொடுக்கணும். அண்ட் தென் இதை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அகெயின் இது ஸ்மாலர் ஃபாண்ட் யூஸ் பண்ணி பிகாஸ் இது வந்து ஆஃபரில் இருக்கிற மாதிரி அதனால் நம்ம இப்படி காட்டுறோம். அண்ட் இதுக்கு வந்து இன்னும் செகண்ட்ரியாக காட்டணும் அப்படின்னா we can use the regular font and then இதில் போய்ட்டு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வில் பி யூஸிங் அண்ட் ஐம் டேக்கிங் த கிரே ஷேட். ஸோ கொஞ்சம் கிரே மாதிரி வில் பிக் தட் கலர் அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ % ஆஃபர் அப்படிங்கிறதையும் நம்ம காட்டணும். எவ்வளோ %ங்கிறது we can just do a calculation.
Maybe let's have it like 10%. Okay, இது வந்து கொஞ்சம் ப்ரைமரிங்கிறனால we are making it in the primary shade of the app itself. So 230 rupees per discount இருக்கும். Then the final price would be 2070. auto layout எல்லாமே, and இதுவும் again we are using auto layout. So இது ரெண்டுத்தையும் select பண்ணி we are giving that auto layout. இப்போ வந்து we can have that image இங்கே வரப்போகுது. எந்த அளவுக்கு இமேஜ் வரப்போகுதுங்கிறது நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தா தெரியும். கார்டோட சைஸ் seems too bigger here. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கிரே ஷேடில் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோமா? இல்லை, ஆட்டோ லேஅவுட் கொடுக்கல. கார்னர் ஏரியாஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இமேஜ் வரப்போகுது இல்லையா, அதனால் இமேஜ் என்ன அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ப்ளகின்ஸ் போயிட்டு அன்ஸ்ப்ளாஷ் போயிட்டு இந்த ஒபேக் ஷர்ட்டுக்கு இப்போ இது வந்து வரலைன்னா we are going to do position and edit here. ஸோ இது உள்ளே ஃபிட் ஆகிடும். can even more enlarge it. ஆப்போட ப்ரைமரி கலர்னு இருக்கும்போது நம்ம வந்து இந்த கிரேயா ஒயிட்
இதுக்கு வந்து லெட்ஸ் மேக் இட் பிட் பிக்கர். கார்டை வந்து இன்னும் பெருசாக்கணும். ஸோ இதில் வந்து வாட் ஆர் த அதர் ஆக்ஷன்ஸ் தட் வி நீட் டு ஆட். மேபி இது வந்து ஆஃபர் அப்படின்னு தெரியறதுக்காக இல்லை ஜஸ்ட் மேக் இட் பிட் ஸ்மாலர். இதே சைஸில் 16 தான். ஆஃப் வந்து இப்போ வந்து we need to add CTAs like அந்த ஃபேவரேட் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அண்ட் ஆட் டு கார்ட். ஸோ காமனாக யூசர்ஸ் வந்து எப்படி ஃபேவரேட் பண்ணுவாங்க இன் தீஸ் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் ஆட் தட் அண்ட் ஆட் டு கார்ட்டுக்கு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே எடுப்போம். ஹார்ட் எடுத்துகிட்டு லெட்ஸ் ட்ரா சர்க்கிள் அண்ட் தென் கீப் ஓவர் இட் 28 into 20. இதில் வந்து it is not visible, so we will look for how the other people have done, like இந்த மிந்த்ராவில் எப்படி வச்சுருக்காங்கங்கிறது பார்க்கலாம், அஜியோவில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஐடியாவுக்கு how to make it more accessible.
ஸோ இன் ப்ரைமரி கலரில் கூட நம்ம வைக்கலாம் வந்துட்டு. I'm just checking, experimenting and trying. So this doesn't work. Maybe let's try black, or we can change the placement. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம நிறைய ஆப்பு ரெஃபர் பண்ணணும், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் வச்சா கரெக்டாக வரும் அப்படின்னு. எப்போவுமே வந்து plain black யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் we can use the already saved color. ஸோ இதுதான் ப்ராப்ளம், எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு. Just referring to other applications. Okay, then maybe we can change the background color and then try keeping it. That vacha it's a bit better, but okay. Now it looks even more better than what was previously placed, right? இது எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ ஆட்ஸ் credibility, which means ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் யூசர்ஸ்க்கு. பட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சோன்னா நமக்கு இது இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, நம்ம லைக் பண்ண முடியுமா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன் ஆல்சோ வில் கம். அதனால் லெட்ஸ் கீப் இட் செப்பரேட்லி, முன்னாடி மாதிரியே இருக்கட்டும். ஆட் டு கார்ட் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே இருக்கணும்னு தேவையில்லை, பிகாஸ் இது எல்லாமே இதை கிளிக் பண்ணால் போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். உடனே அவங்க வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து போவாங்க அப்படிங்கிறது யூசர்ஸ் கம்மி தான், அதனால் அது கொடுக்க தேவையில்லை. ஸோ இது மேபி நம்ம வந்து கரோசல் ஸ்லைடர்ஸாக இல்லை ஹாரிசான்டல் ஸ்லைடில் வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் வில் பி பெட்டர். வந்து இதை ஜஸ்ட் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்றோம். அண்ட் மேபி இஃப் யூ வாண்ட் வி கேன் சேஞ்ச் த கலர் ஆஃப் த என்டையர் கார்டு இஃப் வி வாண்ட், இல்லைன்னா வி கேன் ஜஸ்ட் ஹேவ் இன் திஸ் வே. ஆல்ரெடி இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர் தேன் த பேக்ரவுண்ட்.
ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ அலாங் வித் திஸ். அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம், நிறைய கார்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐம் ஜஸ்ட் playing it and checking how it is appearing. இப்போது இப்படி இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஸ்லைட் பண்ணால் எனக்கு வரணும் மற்றது எல்லாமே. அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இது எல்லாமே இருக்கா இந்த கார்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிளிப் கண்டென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் வில் ட்ராக் அண்ட் அது சைஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிளிப் கண்டென்ட் எனேபிள் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்படி இல்லை, இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இது. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீன் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோம். கிளிப் கண்டென்ட்டில் தான் இருக்குது, ஆட்டோ லேஅவுட்குள்ளே இருக்கும் கிளிப் கண்டென்ட். இப்போது ப்ரோட்டோடைப்புக்கு போயிட்டு ஓவர்ஃப்ளோ என்ன மாதிரி இது ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கிற செலெக்ஷன் கொடுக்கணும். ஹாரிசான்டலில் தான் ஸ்க்ரோல் ஆக போகுது. இப்போது நம்ம ப்ரோட்டோடைப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா நவ் யூ கேன் ஸ்க்ரோல் அண்ட் தென் சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால் பார்க்க முடியுது. அண்டர்ஸ்டுட்? Any doubt in this? No, ma'am. Okay. வந்து நம்ம we can even see responsive design எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். So this is how you actually do the prototype. இதில் ஃபுல்லாகவே ஹைட் பண்ணி we can do in this kind. அண்ட் ஒன் ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் போகணும். இப்போ வந்து இந்த கார்டை கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்க்ரீன் வந்து இதுதான் அடுத்த ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கார்டை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீன் போகணும், இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரோட்டோடைப் போயிட்டு இந்த கார்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு I'm just dragging and dropping this arrow. அப்போ இதை கிளிக் பண்ணும் போது இந்த கார்டை கிளிக் பண்ணும் போது இந்த பேஜுக்கு போகுது, நேவிகேட் ஆகி. இது வந்து நம்ம நேம் கூட மாற்றிக்கலாம், ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ்னு. இப்போ வந்து கிளிக் பண்ணும்போது நேவிகேட் ஆகுது, ஆரோவோட நேவிகேட் ஆகி ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் தான் டெஸ்டினேஷன், அந்த இடத்துல போய் ரீச் ஆகிடும். என்ன மாதிரி அனிமேஷனில் ரீச் ஆகணும், இன்ஸ்டன்ட்னா உடனே ரீச் ஆகிடும் அந்த மாதிரி வேணுமா, இல்லை டிசால்வ்னா ப்ரிவ்யூவில் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி நம்ம ஸ்லைட்ஸில் பவர் பாயிண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்க ட்ரான்சிஷன் அந்த மாதிரி ஆகணுமா. ஆர் ஸ்மார்ட் அனிமேட், யூஸ்வலாகவே ஸ்மார்ட் அனிமேட் நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஈஸ் இன் லைக் ஸ்மூத்தாக போய் ட்ரான்சிஷன் மூவ் ஆகும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்மூத் அனிமேஷனில் இந்த பேஜுக்கு வந்துடுது. எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுங்கிறது இந்த இடத்துல டியூரேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 300 ms இருக்குது இப்போ கரண்ட்டாக. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ வேறு இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்குது. கிளிக்கு தவிர வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஆன் ட்ராக். ஸோ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ரா பண்ணும்போது என்ன வரும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிலேனா அதுவாக டிலே ஆகி இந்த ஸ்க்ரீனுக்கு போகும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. Now let's get back. ஸோ இதான் ப்ரோட்டோடைப்பு. ஸோ எதனால் ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, we are trying to communicate our ideas and we are getting feedback from the user. ஸோ இப்போ வந்து யூசர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து இந்த ப்ரோட்டோடைப் பண்ண ஸ்க்ரீன்ஸ் எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஒன்று கனெக்டடாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூசர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதான் வந்து யூசர் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து வில் கெட் சார்ட் ஆஃப் ஐடியா, என்ன மாதிரி நம்ம பண்ணால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாலாம் வி கேன் கெட். அண்ட் அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபீட்பேக்கை வச்சு நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் த வே ஆஃப் இம்ப்ரூவிங் அவர் எக்ஸிஸ்டிங் டிசைன். ஸோ அந்த டிசைனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டர் ஆக்கி காட்டுறதுக்காக வி ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப் அண்ட் வி ஆர் ஆல்சோ அப்சர்விங் த யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ யூசர் வந்து எந்த இடத்துல எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் யூஐ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் லைக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஎக்ஸ் வைஸும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். Why refining with transitions and interactions matter? Because நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரான்சிஷன் அண்ட் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபிக்ஸ்டான ஒரு ஸ்க்ரீனாக மட்டும் இல்லாமல் உண்மையாகவே யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர மாதிரி ஒரு ரியலான ஃபீலிங் யூசர்ஸ்க்கு கனெக்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த ஆப்பில் நேவிகேஷன் அப்படிங்கிற ஐடியாவும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ we can clarify the user flow, லைக் அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு உடனே மைண்டில் வரும். அண்ட் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் எந்த பேஜில் இருக்காங்க, எந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். So this clarifies the user flow and this will show users how screens connect and improves navigation understanding, which means usersக்கு வந்து எந்த ஸ்க்ரீனில் இருந்து கனெக்ட் ஆகி எந்த ஸ்க்ரீனுக்கு வந்திருக்காங்கங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் அதனால் நேவிகேஷனும் அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப் இப்படி தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் வில் ஆல்சோ க்ரியேட் டிலைட், விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அவங்க ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க. ஸோ யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் அ யூஎக்ஸ் யூஐ டிசைனராக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டோடைப்பிங் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதனால் நம்மளால் வந்து ஃபீட்பேக் உடனே ப்ரொவைட் பண்ண முடியும். that will confirm the user actions. ஸோ யூசரோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உடனேவே புரிஞ்சிக்க முடியும். ஸோ திஸ் ஃபீல்ஸ் ரியல். அண்ட் நமக்கு வந்து ஒரு டெவலப்பான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ஒரு ரியலான அப்ளிகேஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கும். அதனால் டெஸ்டிங் வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் யூசர் வந்து ரியல் ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு வந்து உண்மையான டேட்டா கிடைக்கும். அதனால் நம்மளால் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஆப்பை. ஸோ ரிஃபைன் பண்ணலை அப்படின்னா யூசர்ஸ் வந்து எப்படி நேவிகேட் ஆகும் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபீட்பேக்கு அது கொடுக்க விட்டுருவாங்க. ஸோ இப்போ ரிஃபைன் பண்ணிட்டோம், ப்ரோட்டோடைப் பண்ணி நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டோம், ஃபீட்பேக் இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர்ஸால் அந்த ஃப்ளோ எப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க ஆக்ஷன்ஸில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. ஸோ டீட்டெயில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் டீட்டெயில்ஸ் தான் ப்ராடக்டை மேக் பண்ணுது. எல்லா ஸ்மாலர் டீட்டெயில்ஸ்க்கு கூட we need to pay attention. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது when we are designing. ஸோ லோ ஃபெடிலிட்டியில் இருந்து மிட் ஃபெடிலிட்டி, அதுக்கப்புறமா ஹை ஃபெடிலிட்டி போவோம். ஸோ வி ஆல்ரெடி நோ ஹவு த வயர் ஃப்ரேம்ஸ் வுட் பி லைக்.
வயர்ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து லோ ஃபிடிலிட்டினா பேப்பர் பெனில் பண்ணுறது, மிட் ஃபிடிலிட்டி ஃபிக்மாவில் வந்து டிஜிட்டல் வயர்ஃப்ரேம்ஸாக பண்ணுறது, ஜஸ்ட் கிரே ஸ்கேலில் பண்ணுறது. அண்ட் ஹை ஃபிடிலிட்டியில் வந்து ஃபைனல் மாக்கப் டிசைனாக இருக்க போது, விச் மீன்ஸ் எப்படி யூஐயில் இருக்கும், எப்படி ஆப்பாக இருக்க போதோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த ஹை ஃபிடிலிட்டியில் இருக்கும். இப்போ லோ ஃபிடிலிட்டியில் வந்து நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் தானே பண்ணுறோம் பேசிக் ஷேப்ஸை வச்சு. அதில் வந்து எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே இருக்காது. லைக் இந்த மைக்ரோ இன்ட்ராக்ஷனோ இல்லை நம்ம இப்போ பார்த்த கூகுள் பேயில் இருக்க எக்ஸாம்பிளோ அந்த மாதிரி, இல்லை ஹார்ட்டை கிளிக் பண்ணால் அது வந்து அப்படியே பாப் ஆகி வரும்ல. மிந்த்ராவில் கூட யூ குட் சி ஜஸ்ட் அந்த ஃபேவரேட் பட்டன் கிளிக் பண்ணால் அந்த ஹார்ட் பாப் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது லோ ஃபிடிலிட்டியில். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, அது ரொம்ப குயிக்காகவே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு இன்னொரு வேர்ஷனும் நம்ம ஈஸியாகவே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் அந்த ஐஏல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் வந்து என்ன சேஞ்சஸ்னாலும் அந்த ஸ்டேஜில் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர் ப்ராடக்டில் வந்து ரொம்ப குவிக்காகவே மாற்றிக்க முடியும். அண்ட் இது வந்து ஏர்லி ஐடியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, யூஸர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, இல்லை ஃபீட்பேக் வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ். இப்போ மிட் ஃபிடிலிட்டியில் பார்த்தா இதுலேயும் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம், நமக்கு வந்து இன்ட்ராக்டிவிட்டி அந்தளவுக்கு இருக்காது, எதுவுமே கிரே ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபிக்மாலாம் பண்ணியிருப்போம் டிசைனை. ஸோ பேசிக்கான ஃப்ளோஸ் தான் இருக்கும். இது கண்டென்ட் ஓரளவுக்கு இட் வில் பி க்ளோசர் டு த ஃபைனல் யூஎக்ஸ் காப்பி. ஸோ ஃபைனல் யூஎக்ஸ் காப்பி மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க இதுலேயே கண்டென்ட்டு. இதை வந்து நம்ம யூசபிலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். விச் மீன்ஸ் யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து கான்செப்ட் ஓகேவா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வில் ஆல்சோ பி வேலிடேட்டிங் தேட். அதுக்கப்புறமா கிளைண்ட்டோட ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் மாடலில் ஓகேவா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்காக வில் ஆல்சோ கெட் த கிளைண்ட் ரிவ்யூஸ் அண்ட் தேர் ஃபீட்பேக்ஸ், வாட் ஆர் தேர் தாட்ஸ் ஆன் திஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரே ஸ்கேலை வந்து யூஐக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து அந்த விஷுவல் டிசைன் எப்படி அந்த கிளைண்ட்டோட பிராண்ட் கைட்லைன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த ஹை ஃபெடிலிட்டியில் தான் வந்து அதிகமான இன்ட்ராக்ஷன், அனிமேஷன் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த டிசைன் சிஸ்டம், விச் மீன்ஸ் அந்த கலர் பேலட், டைப்போகிராஃபி, என்ன ஃபான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன லோகோ யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இதில் இன்க்ளூடட் ஆகிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ரியல் கண்டென்ட், விச் மீன்ஸ் யூஎக்ஸ் காப்பி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டான யூஎக்ஸ் காப்பி தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இது எந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் நீங்கள் ப்ரோட்டோடைப் கண்டிப்பாக பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் பேப்பர் பென்லேயே பண்ணாலும் கூட இந்த இடத்துல இருந்து, லைக் இந்த லாகின்ங்கிற சிடிஎல் இருந்து ஹோம் பேஜுக்கு போகும் அப்படின்னு அடுத்த வயர் ஃப்ரேம்க்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு போகும் அப்படிங்கிற கனெக்ஷன் இதிலிருந்தே வரும். எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். இன்ட்ராக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த யூஐ ட்ரான்சிஷன்ஸ்? யூஐ ஸ்டேட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. லைக் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது என்ன மாதிரி மூவ் ஆகுது, அனிமேட் ஆகி என்ன மாதிரி மூவ் ஆகுது, அது ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வருதா, இல்லை அது வந்து ஸ்மூத்தாக மூவின் மாதிரி வருதா, மூவ் பண்ணி யாரோ புஷ் பண்ணி வர மாதிரி இருக்கா, இல்லை புஷ் அவுட் பண்ணி வர மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரான்சிஷன்ஸில் இருக்கும். ஸோ எப்படி ஒரு யூசர் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, விச் மீன்ஸ் ஒரு ஹோம் பேஜில் இருந்து அடுத்த ப்ராடக்ட் டீட்டெயிலுக்கு எப்படி போகிறாங்க, ஹோம் பேஜில் இருந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரான்சிஷன் தான் ரீசன். ஸோ எதனால் நம்ம வந்து யூஐ ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். லைக் இதிலேருந்து இதுக்கு வந்திருக்காங்க, இதிலேருந்து இதுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு விஷுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஐ ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து யூசர்ஸ்க்கு நேவிகேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப காக்னேட்டிவ் ஓவர்லோட் இருக்காது, விச் மீன்ஸ் அந்த பிரெயின் ஓவர்லோட் இருக்காது. அதை கம்மி பண்ணுறதுக்காக
அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப் லைக் எங்கேருந்து எங்கே வருது அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக காட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஐ ட்ரான்சிஷன் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக லைக் பெட்டரான சூத்திங் ஃபார் த ஐஸ் அந்த மாதிரி இருக்கும், அப்பீலிங்காக இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸஸ் நேவிகேட் பண்ணும் போதே. இப்போ வந்து ஒரு பாப்அப் காட்டுறோம் அப்படின்னா, லைக் அந்த எக்ஸிட் பாப்அப் காட்டுறோம், இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேட் அனிமேஷன் கொடுத்து ஓவர்லே கண்டென்ட் பண்ணி, லைக் ஓவர்லேனா பிளாக் கலரில் இருக்கும், ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மி பண்ணி அதை வந்து ஓவர்லே கண்டென்ட்டாக நம்ம காட்டுவோம். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு எக்ஸிட் அப்படின்னு. ஸோ ஸ்க்ரீன் ஏலேருந்து ஸ்க்ரீன் பி போகிறாங்க அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டில் போகிறாங்களா, இன்ஸ்டண்ட்னால் என்ன மாதிரி இருக்கும், அனிமேஷனே இருக்காது, ஜஸ்ட் அப்ரப்டாக ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம இதுக்கே பார்த்துக்கலாம் எப்படி ஒவ்வொரு அனிமேஷனும் ஒர்க் ஆகுதுங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு இதை கிளிக் பண்ணி இந்த கார்டை கிளிக் பண்ணி போகிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி போகும்போது அனிமேஷன் வந்து இன்ஸ்டன்ட் எப்படி இருக்குது, ஸோ இன்ஸ்டன்ட் அனிமேஷன் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இது நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக்கபிளாகவே இல்லை. உடனே வந்ததா, கிளிக் பண்ண உடனே. ஜஸ்ட் லெட் மீ ஷோ இட் ஒன்ஸ் அகேன். இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் அனிமேஷன் போட்டிருக்கு, ஸ்லோவாக இருக்குது லேப்டாப். டைரெக்டாக அப்படியே வந்துருச்சு அந்த பேஜ்லேருந்து. ஸோ யூ கேன் see right how this works. அப்படியே அப்ரப்டாக வருது, எந்த அனிமேஷனுமே இல்லாமல் ஜஸ்ட்டு டைரெக்டாக போகிற மாதிரி இருக்குது இன்ஸ்டண்ட்டு. இப்போ டிசால்வ்னால் அது ரொம்ப கிராஜுவலாக ஃபேட் அவுட் ஆகி அதுக்கப்புறமா ஃபேடுன்னு கொடுத்து இன்னொரு பிளெண்ட் எஃபெக்டில் போகும் ஒரு ஸ்க்ரீனுக்கு. ஸோ அதுவுமே நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் இங்கே. இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டை வந்து டிசால்வ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இப்போ டிசால்வில் இருக்குது. டிசால்வ் வந்து அப்படியே அது ஃபேட் அவுட் ஆகிட்டு, ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு, செகண்ட் பேஜ் வந்து ஃபேடுன்னில் வருது. ஸோ யூ கேன் see that ரைட். அடுத்தது வந்து மூவ் இன் மூவ் அவுட். அது வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு சைடில் மூவ் இன் ஆகும், ஸ்க்ரீனோட எட்ஜுக்கு போயிடும். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எந்த டைரெக்ஷன் இங்கேயே காட்டுறாங்க, லைக் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வரும், எல்லாமே இப்படி போகும். எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே இருந்தால், கீழே இருந்தால், ரைட் ஆர் லெஃப்ட், எப்படி வேணாலும் we can just do it. கீழே இருந்து வருது இந்த மாதிரி ஸ்க்ரீன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம்,
பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்கா, அதனால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் புஷ். லைக் ஒன் ஸ்க்ரீன் வந்து புஷ் பண்ணி அனதர் ஸ்க்ரீனுக்கு வருது, ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி. ஸோ புஷ்க்கு வந்து இதுவும் சிமிலர் டு மூவ் அவுட் மூவ் இன் மாதிரி தான். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த டைம் செட் பண்ணிக்கலாம். லைக் 300 milliseconds இல்லை எவ்வளோ milliseconds வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் செட் இட். ஸோ ஸ்லைட் இன் இஸ் தேர், அதுவுமே அதே மாதிரி தான். அண்ட் வி ஹாவ் ஸ்மார்ட் அனிமேட். ஸோ திஸ் இஸ் வாட் வில் யூஸ்வலி யூஸ். ஸ்மார்ட் அனிமேட் கிளிக் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் அண்ட் ஐ எம் கெட்டிங் திஸ் பேஜ். லைக் திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு டிசால்வ். இந்த மாதிரி தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ட்ரான்சிஷன் டைப்ஸ். ஸோ ஸ்மூத் வந்து ஜஸ்ட் அப்படியே விதவுட் எனி அனிமேஷன், அது அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே எந்த அனிமேஷனுமே இல்லை, அப்படியே க்ளீனாக ஒரு சடன் ட்ரான்சிஷன் மாதிரி ஆகுது. டிசால்வ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ரெண்டு இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஃபேட் இன் ஆகுது அண்ட் தென் ஃபேட் அவுட். ஐம் சீயிங் வைஸ் வர்ஸா. ஓகே, அந்த மாதிரி ஆகுது இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஸ்க்கும். லைட்டாக ரொம்ப சட்டிலான சேஞ்சஸ் தான் ஆகுது இந்த மாதிரி. இப்போ ஏ ஸ்க்ரீனில் இருந்து பி ஸ்க்ரீனுக்கு போகிறது வந்து மூவில் போகணுன்னா ஏதாவது ஒரு டைரெக்ஷன் ஸ்லைடு மாதிரி டைரெக்ஷன் புஷ் ஆகி போகுது, அது ரெண்டுமே ஒன்று தான். புஷ் அண்ட் மூவ் ரெண்டும் ஒன்று தான். ஸ்மார்ட் அனிமேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஸ்க்ரீனில் இருந்து அப்படி ஸ்மூத்தாக இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகுது. ஸோ வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ட்ரான்சிஷன்ஸ்? ஸோ எல்லா ட்ரான்சிஷன்ஸுமே வாட் எவர் இஸ் வெல் டிசைன்ட், அந்த ட்ரான்சிஷன் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கண்டினியூட்டியோடு இருக்கணும். லைக் அது வந்து அப்படியே ரொம்ப அப்ரப்டாக இல்லை எப்படி எந்த ஸ்க்ரீனுக்கு வந்தாங்கன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. இட் ஷுட் மெயின்டைன் த கண்டெக்ஸ்ட் அண்ட் கண்டினியூட்டி ஃப்ரம் ஒன் ஸ்க்ரீன் டு அனதர் ஸ்க்ரீன். சீக்வென்ஸாக இருக்கணும், எதுலேருந்து எதுக்கு வந்திருக்காங்கங்கிறது தெரிகிற மாதிரி. அண்ட் சட்டிலான ஸ்லைட் ட்ரான்சிஷன் இருக்கலாம். லைக் 250 millisecondsக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ குட் ஸ்லைட் ட்ரான்சிஷன். 500க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். அண்ட் லாஜிக்கல் டைரக்ஷன் லைக் மெனு ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து மெனுவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைடு லெஃப்டில் இருந்து ஸ்லைட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து மெனுவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல என்ன மாதிரி டைரக்ஷன் என்ன மாதிரி ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எந்த இடத்துல வேணாலும் என்ன மாதிரி டைரெக்ஷன் யூஸ் பண்ணோன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் டு யூஸ் ட்ரான்சிஷன். ஸோ ட்ரான்சிஷன் ஸ்டைல் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். லைக் எந்த இடத்துலலாம் மெனு ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தான் ட்ரான்சிஷன் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் டியூரேஷன் வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட், அது வந்து 150லேருந்து 300 ms இருந்துச்சுன்னா millisecondsக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் ஐடியல் அண்ட் இட் இஸ் த ரூல் தட் வி கேன் ஃபாலோ. அண்ட் எல்லா ரிலேட்டடான ஸ்க்ரீன்ஸுமே வந்து லாஜிக்கலான ட்ரான்சிஷன்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்ட்ராக்டிங் அனிமேஷன்ஸ் ஆர் ட்ரமாட்டிக் திங்ஸ். ஓகே, லெட்ஸ் ரிவ்யூ த அசைன்மெண்ட் ஆல்சோ குவிக்லி. ஸோ எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? பேஜ் 3ல மேம். ஓகே, இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் 2 மாதிரி வச்சுக்கலாம். இது சுத்தமாக தெரியல, இது செலக்டட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அதனால். அப்புறமா வந்து இந்த மெசேஜஸ் டிஸ்கவர் வாலெட்
ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து செலக்டட் ஸ்டேட், இது வந்து செலக்ட் பண்ணாத ஸ்டேட். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணலாம். மேபி லைட்டர் இதில் ஷேடோஸ் அண்ட் டின்ஸுங்கிற வெப்சைட்டை போய் பாருங்கள். அதில் வந்து இந்த ஹெக்ஸ் கோடுக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் செகண்ட் கலராக இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஜஸ்ட் ஐ டெமான்ஸ்ட்ரேட் இப்போது. டிண்ட் அண்ட் ஷேட் ஜென்ரேட்டர் இதில் போய்ட்டு நான் இந்த பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து எல்லா ஷேட்ஸ் அண்ட் டென்ஸ் இது வந்து பிளாக்குங்கிறனால ஃபுல்லாக பிளாக்காகவே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு கலர் கம்மியாக எடுத்து இதை வந்து நான் இந்த இதுக்கெல்லாம் பிகாஸ் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் காட்டணும் எது செலக்டட் ஸ்டேட் எது செலக்ட் ஆகாத ஸ்டேட் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பட் தெர் இஸ் அ கலர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஓகே, இது வந்து ஜஸ்ட் அலைன்மெண்ட் மிஸ்ஸிங். லைக் இந்த இடத்துல 13 இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் டூ அந்த கண்ட்ரோல் இல்லை, ஆல்ட்டை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஸிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேஸிங் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டா சென்டர் அலைன்டாக இருக்கும். குட் ஒர்க். ஸ்கிரீன் பிரசன்ட் ஓகே ஆகுது. ஓகே 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 ஓகே. இது பண்ணும்போது ப்ரெசென்ட் ஆச்சுல்ல? எஸ் மேம். ஓகே ஓகே. அது பிரசன்ட். ஓகே, மற்றது எல்லாமே இட்ஸ் ரியலி குட். இது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட பிஹான்ஸில், அப்படி டைரெக்டாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அலைன்மெண்ட் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து அலைன்மெண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ இது ஏன் 2 இது ஆட் ஆகிருக்குன்னா கரெக்டான ஸ்பேஸிங்கில் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த லைன் வந்து இதை வந்து நம்ம ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இருக்குது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸிங் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா மாதிரி அந்த இது 4ஓட மல்டிபிள்ஸ் தானே. அந்த ஸ்க்ரீன் ஷேர் மேம் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல மேம். 4ஓட மல்டிபிள்ஸில் தானே இருக்கும் ஐக்கனுக்கும் இதுக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த 8 அப்படி கொடுத்துட்டோன்னா யூ கேன் சி தட் அது வந்து 8ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து ஒரே லைனிங்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த ரூலர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வியூ போயிட்டு ரூலர்ஸை செலக்ட் பண்ணி இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ஒரே லைனிங்கில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்டார்ட் ஆகலை, ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் ரூலர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த இந்த சைட்லேயும் எனக்கு எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு
அங்கே எண்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னா அப்போ எல்லாமே இந்த லைனுக்குள்ளே தான் வரணும். இந்த சைடாக இருக்க லாஸ்ட்டாக இருக்க எலிமெண்ட் எல்லாமே. அண்ட் இந்த ஐக்கனை வந்து தனியாக வச்சுக்காமல் இது ரெண்டத்தையும் சேர்த்து அகெயின் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக தான் இருக்குது இப்போது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை ஆட்டோ லேஅவுட் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் இப்போ இது ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு உடனே எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் நம்ம ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுறோம். அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பட் மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த லைன் வந்து கரெக்டாக இப்போ வந்து இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துலையும் கீழேயும் ஒரே ஸ்பேஸிங் இருக்கா இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்பேஸிங் அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஸ்பேஸிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலையும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். அந்த ஸ்பேஸிங் மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து பிஹான்ஸில் போட்டுடலாம். மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, சிந்து வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில். ஸோ அந்த இது ஆட் பண்ணணும். ஓகே மேம். அண்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து வேறு ஒரு இமேஜ் ஏதாவது வைக்க சொன்னால இவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி ஒரு கம்பெனி லோகோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லோகோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த இடத்துல மாற்றணும். பிளேஸ் ஹோல்டர் ஸோ இதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரியே தானே நான் க்ரியேட் பண்ண சொன்னேன். ஆனால் அதில் இருக்கிற மாதிரியே இல்லையே பாதி விஷயம். இதுக்கெலாம் கலர் பின்னாடி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு கலர் பின்னாடி கொடுத்துருக்கீங்க, அப்படிலாம் இல்லைல்ல இங்கே. எஸ் மேம். ஸோ அந்த சேஞ்சஸ் இங்கே கலர்லாம் மாற்றணும். க்ரே கலர்லேயே இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் அப்படியே இதில் எழுதுன மாதிரி இருக்குது, கூகுள் டாக்குமெண்ட்டில் எழுதுன மாதிரி இருக்குது. இதில் வந்து எப்படி விஷுவலாக நம்ம மாற்றணுங்கிறதுக்கு நம்ம நிறையா கிளாஸில் பார்த்தோம்ல. இது வந்து எப்படி இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்ட்டை, கரன்சி வந்து இம்பார்ட்டண்ட், அதனால் அதை போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் விஷுவலுக்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இது நான் போன வாட்டி கூட உங்களுக்கு சொன்னேன் ஃபீட்பேக்கில். அதுக்கு மாற்றலை. மாத்திரேன் மேம், மறந்துட்டு. இதை பார்த்து கம்பேர் பண்ணாலே தெரியுது, அதை எப்படி மறக்க முடியும்? இதே மாதிரி தான் இருக்கணும் டாகிள் பட்டன்லாம். வேறு ஏதோ ஒன்று சரி. இது வந்து நம்ம டிசைன் பண்ணணும், இமேஜ் வைக்கக்கூடாது, டிசைன் பண்ணணும். இமேஜ் வச்சா எப்படி டெவலப்பர் யூஸ் பண்ண முடியும்? இது ஐக்கன் டிசைன் பண்ணணும். இல்லை ஐக்கன் எடுத்து வைங்க, மின்க்யூட்லேருந்து ஐக்கனே டாகிள் அப்படி சர்ச் பண்ணால் வரும். வருதில்ல. ஸோ இதில் எடுத்து வைக்கணும். இது வந்து அவுட்லைன்ட் ஐக்கன், இது ஃபில்ட் ஐக்கன். இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ்லலாம் பார்த்தோம். ஸோ நிறையா சேஞ்சஸ் இருக்குது, ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுங்கள். ஓகே மேம். இதெல்லாம் ஐக்கன் கிடைக்கும். மணி அப்படின்னு சர்ச் பண்ணால் நவுன் ப்ராஜெக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் இருந்தும் நிறைய ஐக்கன் கிடைக்கும். நவுன் ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணால் வரும். ஸோ இதில் போயிட்டு என்ன ஐக்கன் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். இந்த சர்ச் பார்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எஸ்விஜிஐ எடுத்து அதில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம், என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை மாற்றி. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணணும். சிந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். Okay ma'am. Okay, then we can connect in tomorrow's class. Thank you guys. Thank you ma'am. Yes. மேம், எங்களுக்கு டிசம்பர் மந்த் வந்து எங்கள் காலேஜ் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும் மேம். நாங்கள் இந்த யூஎன்எக்ஸ் டிசைனராகவே இன்டர்ன்ஷிப் போகலான்னு இருக்கோம். பட் போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க. ஆமாம், போர்ட்ஃபோலியோக்கு தான் நம்ம இப்போ இந்த கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்.
கேஸ் ஸ்டடி இந்த போர்ட்ஃபோலியோக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த டிசைனுமே இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுவுமே அந்த போர்ட்ஃபோலியோவில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிஹான்ஸில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி. பிஹான்ஸில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதை அடுத்த கிளாஸ்லக்குள்ளே நம்ம போட்டுருவோம். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 2 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒன்று அந்த யூஎக்ஸ் ஆடிட் ஒன்று பண்ணுறீங்க அண்ட் கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணுறீங்க, இது ஒன்று. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனாக மட்டும்தான் போட போகிறோம். பட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகிடும். பிஹான்ஸில் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க பிஹான்ஸில். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.